சேலம் குரங்கச்சாவடி தெய்வானை நகர் பகுதியில் வசித்து வருபவர்தான் சுப்பிரமணி. தையல் தொழிலாளியான இவர் அந்த வேலையை விட்டுவிட்டு கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். சேலம் மாநகர பகுதிகளில் ஆட்டோ ஓட்ட தொடங்கிய சுப்பிரமணி 10ஓடு 11ஆக நாம் இருந்துவிடக் கூடாது என்று எண்ணி ஆட்டோவில் பயணிப்பவர்கள் பயன்பெறும் வகையில் சில வசதிகளை செய்துள்ளார். ஆட்டோவில் செல்பவர்கள் புழுக்கத்தை உணர்ந்தால், குறிப்பாக குழந்தைகள் கஷ்டப்படாமல் இருக்கும் வகையில் சிறிய அளவிலான ஃபேன், போகும்போதே செல்போனை சார்ஜ் செய்யும் வகையில் பிரத்யேக பிளக் ஒன்றை அமைத்துள்ளார். அத்தோடு 30 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் கேனை வைத்து டேப் ஒன்றையும் போட்டு குடிநீர் வசதியையும் ஏற்படுத்தியுள்ளார். இவை அனைத்தையும் தாண்டி கோடை காலங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் என்பதால் ஆட்டோவில் வருபவர்கள் அவதிப்படக்கூடாது என்று இயற்கை முறையில் ஏசி ஒன்றை தயார் செய்திருக்கிறார் சுப்பிரமணி. இது எப்படி சாத்தியமானது என்று விசாரிக்கையில் தான் வியக்க வைக்கும் விஷயங்களை பகிர்கிறார். இப்ப வெயில் ஜனங்களுடைய மனசுல அவங்க இடம் பிடிக்கணும் மேல தட்டை போட்டு அந்த தட்டு தட்டுக்குள்ளார இன்னொரு ரெக்ஷன் வச்சிருக்கேன். ஏன்னா அவன் நினைச்சதுல ஆட்டோவில் ஒழுவும், கீழெல்லாம் தண்ணி சாரியா வடியும். இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். அந்த ஆட்டோ ஒரிஜினல் ரெக்ஷன் மாதிரி இன்னொரு ரெக்ஷன் போட்டு தான் தட்டுலாம் போட்டுருக்கேன். தட்டுக்குள்ளார வைக்கப்புல்லு வச்சிருக்கேன். புதுசாக கட்டட கட்டினா வைக்கப்புல்லு போட்டு தண்ணி ஊற்றுவாங்க, ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மேல வைக்கப்புல்லு போட்டு அது ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். ஆட்டோவின் ரூஃப் மீது மற்றும் ஒரு லேயர் ரூஃபை போட்டு வைக்கோலை பரப்பி அதன் மீது சோளத்தட்டுகளை கூரை போட்டு பரப்பி இருக்கிறார். ஆட்டோவின் மேல் பரப்பு முழுவதையும் சோளத்தட்டு கவர் செய்துவிட அதுவே குளுமையை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த குளுமையை இன்னும் கூட்ட நினைத்தவர் சோளத்தட்டு மீது தண்ணீரை சொட்ட வைத்திருக்கிறார். துவக்கத்தில் கையால் எடுத்து தண்ணீரை ஊற்றியவர் பிறகு அதற்காகவே தனி மெக்கானிசத்தை உருவாக்கி இருக்கிறார்.